இன்னொரு முக்கியமான நிகழ்வு தாவேகால நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இந்த தாவேகால வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, யாரையுமே சேர்க்க மாட்றாங்க. யாரையுமே அந்த பனையூர் கேட்ட தாண்டி உள்ள விட மாட்றாங்கங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்தது. திரு மருதழகராஜ் வராரு, காளியம்மாள் வராங்க, சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வராங்கன்னு இப்படி பல விதமான பேச்சுகள் இருந்தது. பட் யாருமே வரல. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவரு சேர்ந்து முடிச்சு அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியும் கொடுத்திருக்காங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதர், அதுக்கப்புறம் முதல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் சேர்ந்த இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ்ல விஜய் இறங்குறதா தான் நினைக்கிறேன். அது எவ்வளவு காலம் போகும்னு தெரியாது. இன்றுள்ள நிலைமை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அவர் அண்மை காலமா அவர் சீரியஸ் பாலிடிக்ஸ்க்கு தான் இறங்கி வர்றாரு. ஜனநாயகன் படம்லாம் முடிஞ்சிருச்சு. ஜனநாயகன் படம் முடிஞ்சதும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதுல கூட நான் அது தொடர்பா ஒரு தகவல் கூட நான் அறிந்தேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கூட எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத விநியோகஸ்தர்களை தான் அவர்கள் அணுகுகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு அவர் கேர்ஃபுல்லா இருக்காரு. எந்த சாயம் வரக்கூடாதுன்னு பார்க்கறாருன்னு நினைக்கிறேன்.